இதே ஒரு மெகா ஸ்டார்னாக்கா உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காத்திருக்கிறீங்க. பல மணி நேரம் வந்து ஃபோன் போடுறீங்க, காத்துறீங்க. எவ்வளோ வந்து முண்டியடிச்சு அதை ரிலீஸ் பண்ண. ஆனா அதே ஒரு சாதாரண நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய ஒரு இயக்குனர் அவங்க எடுத்தாங்கன்னா, அது நீங்க அந்த பார்வை எப்படி இருக்கு? அவங்களுக்கு வாய்ப்பு வருதா தியேட்டர்ல? கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? பண்றாங்களா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் இப்போ வந்து இவர் ஜனநாயகன் படம் முதலமைச்சர் படமே விட்டானா இல்லையா? எல்லாமே ஸ்ட்ரைட்டாக அப்படி விட்டான்னு வச்சுங்கன்னா அவங்க இப்போ நிலமை மாறிடு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கதை எடுத்தாங்க தெரியும் நினைக்கிறேன். இவருக்கு விஜய் சேதுபதி காட்டான்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். வெப்சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிற வந்து வெப்சீரிஸில் வந்து சினிமாவில் நடிக்கிற அதாவது கேட்டால் வந்து படத்தில் மூவியில் நடிக்கிறவங்க வந்து யாரும் வந்து வெப்சீரிஸில் நடிக்கக்கூடாது. நான் ஆகிற கரியாஸ் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் சினிமாவே வளர்ச்சி அடையாத பல மாநிலங்கள் இருக்குது. புரியுதா சொல்கிறது? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த சினிமாலாம் எப்போ வந்து இங்கே தமிழ் சினிமா மாதிரியோ அல்லது இங்கே இப்போ இருக்கிற பாலிவுட் சினிமா மாதிரி எப்போ மாறப்போகுது அப்படின்னு. அதனால் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு மக்களுடைய கலாச்சாரம், மக்களுடைய பல பேருக்கு பல மாநிலங்களில் சினிமா தான் பொழுதுபோக்கே. இது வந்து முதல் கட்ட அறிவிப்பு. அதிகாரப்பூர்வமாக இப்போ தான் வந்து அறிவிச்சே இருக்கிறாங்க. நேற்று தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும்போது சொல்கிறாரு. இது நம்ம அடுத்த கட்டமாக வந்து இது ஒரு பேச்சுவார்த்தையில் சுமூகமாக வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீயா நானான்னு பார்க்குற விஷயம் கிடையாது சார் இது. இங்கே ரெண்டு தரப்புலையும் பிரச்சனை இருக்குது சார். நான் திருப்பி சொல்கிறேன்ல, தயாரிப்பாரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து தாலியை வச்சு நகையை விற்று அதை விற்று இதை விற்று படம் எடுக்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழிச்சு நீங்கள் ஓடிடியில் போட்டுக்குன்னு சொல்லுங்கள். என்ன உத்தரவாதம் இருக்கு? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் தமிழக திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் வந்து பெரிய ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. இவங்க தரப்புல சில விஷயங்களை சொல்றாங்க, இவங்க தரப்புல அதை மறுக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார்? என்ன விஷயம் போயிட்டு இருக்கு சொல்லுங்க. இல்லை இப்போ இந்த என்ன சொல்றதுன்னா விடாகண்டன் கொடாகண்டன் சொல்லுவாங்கல்ல, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு நான் பார்க்குறேன். இப்போ சங்கங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போதான் ஆமாம், இப்போதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிது சங்கங்கள் புதுசாக. இப்போ ஏற்கனவே வந்து முதல் ஒரு கதையை எடுத்து விட்டாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஓடிடியில் வந்து படம் இது அப்புறம் பேசுவோம். முதல்ல என்ன சொன்னேன்னா, இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரிவ்யூ பண்ணக்கூடியவர் வந்து இந்த சேனல்கள், அது சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், அந்த வந்து யூடியூபாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூவே கொடுக்கக்கூடாது. 3 நாளைக்கு கொடுக்கக்கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது அது வந்து படம் வந்து ஓடாமல் போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. படத்தை தயாரிப்பாளர் சங்கம், இந்த தியேட்டர் உரிமையாளர் சங்கம் இவங்கெல்லாம் வந்து தியேட்டரில் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இதே திருப்பூர் சுப்பிரமணியம் கூட பேசியிருக்காரு. ஆனாலும் அந்த கங்குவா படம் வந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போனாங்க. கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தியேட்டர்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. தியேட்டர் என்பது பொது இடம் ஆயிடுச்சு. அங்கே வந்து நீ வராத அவர் வராத இப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ அப்படி தான் வந்து இது வந்து முதல் ஸ்டெப் இது. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சேட்டலைட் ரைட்ஸ், அதாவது நான் ஓடிடி வந்து நீங்கள் வந்து ரைட்ஸ் கொடுக்கும்போது தியேட்டரில் வந்து படங்கள் ஓட மாட்டாங்குது. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரம் கழித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நேரங்களில் இப்போ நான் கேட்குறேன், சில நேரங்களில் வந்து தியேட்டர்லே வந்து லோ பட்ஜெட் படங்களுக்கு கொடுக்காம ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா படத்துக்கும் நீங்கள் கொடுக்குறீங்களா? முதல் நம்ம பொதுவாக பேசுகிறோம். இப்போது தியேட்டர் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், அல்லது தியேட்டர் உரிமையாளர் இருக்கட்டும், அவங்களுக்கு வருமானம் வந்தால் தான் அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான ஒரு தியேட்டரில் வந்து 50 பேர் 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கான சம்பளம், வாழ்வாதாரம் இது எல்லாமே இருக்குது. நம்ம அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துகிட்டு தான் பேசுகிறோம். நம்ம இது இணக்கமாக உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து நீங்கள் 8 வாரம் கழித்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், முதல் 1 வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் சார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ஓடவே இல்லை.
அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 8 வாரம் தான்ன்றது 2 மாதம் ஆச்சு. அந்த 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு கடன் வாங்கி எவ்வளோ பேர் வந்து படம் எடுத்துருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆகும்? சரி அப்படியே 1 வாரம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, இந்த 1 வாரம் தியேட்டர்ல ஓடல சார் படம். 3 நாள், 4 நாள் கூட காண மாட்டேங்குது. அப்ப அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேட்டலைட் நீங்க வந்து இந்த ஓடிடில கொண்டு OTT. போம்போது, எப்படி ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? எப்படி ரேட்ட ஃபிக்ஸ் நீங்களே சொல்லுங்க. சரி நீங்க இதுக்கு இப்படி சொல்ட்டீங்கல்ல. இப்ப எல்லா படத்துக்கும் தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தியேட்டர் வந்து வந்து வாங்கி வெளியிடுறாங்களா? இல்லீங்களே. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிசைட் பண்றாங்க. ம். யார் புரொடியூசரு, யாரு என்ன கம்பெனி, யாரு ஆக்டரு இது எல்லாம் பார்த்து தானே சார் முடிவு பண்றாங்க. எல்லா படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்ல நீங்க வந்து ரிலீஸ் பண்றது இல்லல்ல. ஒரு சாதாரண இப்போ இதே ஒரு மெகா ஸ்டார்னாக்கா, உடனே அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து காத்திருக்கிறீங்க. பல மணி நேரம் வந்து ஃபோன் போடுறீங்க, காத்திருக்கீங்க. எவ்வளோ வந்து முண்டி அடிச்சு அத ரிலீஸ் பண்ண ஆனா அதே ஒரு சாதாரண நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது வந்து இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வரக்கூடிய ஒரு இயக்குனர் அவங்க எடுத்தாங்கன்னா, அது நீங்க அந்த பார்வை எப்படி இருக்கு? அவங்களுக்கு வாய்ப்பு வருதா தியேட்டர்ல? கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அப்போ ஓடிடிக்கு தான் ஸோ போய் இது வந்து வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும். நாம இது யாருக்கும் சப்போர்ட் பண்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு பீரியட்ல திருட்டு விசிடின்னு ஒண்ணு இருந்ததா? இருந்துச்சு. திருட்டு விசிடின்னு கேட்டனா, அது வந்து பெரிய உங்களுக்கு தெரியும். அந்த கடைக்கு முன்னாடி போய் இது பண்ணி, திருட்டு விசிடி கைப்பற்றி, அதுக்கு வந்து போலீஸ் கேஸ போட்டு, அது போட்டு இதெல்லாம் நெறைய நடந்துச்சு. திருட்டு விசிடி. திருட்டு விசிடியே இல்ல. எஸ் விசிடிக்கே இப்போ வாய்ப்பு கிடையாது முதல்ல. இது எல்லாமே பென் டிரைவ் தான். பென் டிரைவ் கூட கிடையாது. இது டவுன்லோடே பண்றான். இல்லையா? ஆமா உண்மதானே? பண்றாங்க. பண்றாங்களா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில இப்போ வந்து இவரு ஜனநாயகன் படம். முதலமைச்சர் படமே உட்டானா இல்லையா? முதலமைச்சருக்கு அந்த நிலைமை. ஆ உட்டான்ல. ஸோ இது டெக்னாலஜி வளர்ச்சி சார் இது. ஆனா அதுக்காக இந்த குற்றத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கல. இது வெவ்வேறு காலகட்டத்தில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் சொல்ற குற்றங்களே இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் சட்டப்படி உரிமையான ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சட்டப்படி அல்லாத சட்டத்துக்கு விரோதமான விஷயத்த நீங்க வந்து பண்றதுக்கு அது பண்ணா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா இது எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. இப்போ ஓடிடில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தயாரிச்சுட்டாங்க சார். அத எப்ப காசாக்கி கையில எடுக்கணும்ல. அவங்களுக்கு தானே தெரியும். வட்டிக்கு வாங்கி படம் எடுத்திருப்பாங்க. நீங்க 8 வாரம்னா என்னாச்சு? கிட்டத்தட்ட 2 மாசம். 2 அந்த மாசம். 2 மாசத்துக்கு வட்டிக்கு எவ்வளோ பேர் வந்து கடன் வாங்கி எடுத்திருப்பாங்க. அப்ப அதையும் பார்க்கணும். சரி நீங்க வந்து படத்த எடுத்து நீங்க வந்து சேட்டலைட் இது மாரி வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, தியேட்டர வந்து எப்படிங்க வந்து ரன் பண்ண முடியும்? தியேட்டருக்கு படமே வராதுல்ல. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா அப்படி விட்டான்னு வச்சுக்கங்க என்ன ஆகும்? இப்போ நிலைமை மாறிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கதை எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவரு விஜய் சேதுபதி காட்டான்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தார். வெப் சீரிஸ். வெப் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிற வெப் சீரிஸ்ல வந்து அ சினிமால நடிக்கிற ஆமா அந்த ஒரு அதாவது கேட்டீங்கன்னா வந்து வெப் சீரிஸ் பண்றவங்க படம் படத்துல நடிக்கக்கூடாது. மூவில நடிக்கிறவங்க வந்து யாரும் வந்து வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடாது. எல்லாம் ஆகுற கதையா சார்? சார் ஒருவேளை வந்து இப்போ நீங்க சொன்னீங்க வந்து தயாரிப்பாளர் இவ்ளோ நஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு. திரையரங்க உரிமையாளர் சங்கம் தலைவர் வந்தோ, இல்ல அந்த சங்கத்துல இருக்கவங்க சொல்றது அதிகமான லாபத்துக்காக சொல்றாங்களோ? சார் லாபம் நம்ம ஏன் அப்படி பார்க்கணும்? தொழில் நடக்கணும். ஒரு வாழ்வாதாரம் இருக்குல்ல. நம்ம அப்படி லாப கண்ணோட்டத்துல நம்ம இப்போ அவங்கள இல்ல மாரி 8 நம்மளும் வாரம் பேச கழிச்சு தான் படத்த வந்து விடுங்க சார் அப்படின்னு பெரிய இங்க படங்கள் வரும்போது இப்போ இவங்களுக்கு இது பாருங்க, கஷ்டமா இப்போ ஒன் சைடா நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அறிவோட, திறந்த மனசோட பொதுவா பார்க்கணும். அவங்களுடைய ஆதங்கம் என்ன? தியேட்டர்ல படம் வரலன்னா, எப்படி அங்க வந்து நாங்க ஒரு 100 குடும்பம் இருக்கு. ஒரு தியேட்டர்ல 100 குடும்பம் இருக்கு சார். டிக்கெட் கிழிக்கிறவர் வந்து ம். வந்து எல்லாம் அந்த தியேட்டர்ல வேலை செய்ற பெருக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே அந்த தியேட்டர் வருமானம் தான் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அது அவங்களுடைய அந்த வாழ்வாதாரத்த நம்ம பார்த்து தான் பேசணும். வெறும் தியேட்டர் உரிமையாளர் வந்து அப்படியே கட்டா பணத்த தூக்கிட்டு போறாரு அப்படி பார்க்க வேணாம். அப்படி எடுத்துட்டு போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா, சம்பள பணமா வந்து ஒரு 100 குடும்பங்கள் பிழைக்குதுல்ல. அதையும் நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல தயாரிப்பாளருடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அவர் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு படத்த எடுத்துட்டாரு. கடன வாங்கி ஒரு ரூ. 50,00,000 இல்ல ரூ. 1,00,00,000 ஒரு பட்ஜெட்ல ஒரு படத்த எடுத்துட்டாரு. அங்க இங்க வந்து மார்வாடி கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் கிடைக்கணும். தியேட்டர் அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள், 3 நாள் ஓடும். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ப்ரமோஷன்லயோ அல்லது வந்து படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாப் இல்ல வந்து படம் ஓடலன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது அவர் நிலைமை என்னான்னு பாருங்க. யார் வாங்குவாங்க? வாங்க வருவாங்களா முதல்ல? அப்போ ஒரே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்லயும் வந்து சில படங்கள் அப்படிதான் சார். 1 வாரத்தில உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஜெய் பீம்லாம் நான் நெனைக்கிறேன் 1 வாரம்னு நெனைக்கிறேன். 1 வாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அ ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க 8 வாரம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண இப்ப பிரச்சனையே அதுதான். 8 வாரம் ஃபிக்ஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? அத கொஞ்சம் வந்து அத பார்க்கணும். ஆனா இந்த மாரி பிரச்சனை வந்து அதாவது இந்த 8 வாரங்கள் கழிச்சு தான் படத்த வந்து ஓடிடி விட நீங்க சொன்னீங்க. ஆனா மத்த மாநிலமே இருக்கா? இது அப்படின்னு பாருங்க, சங்கத்துல கேட்கறாங்க. நம்ம அது பாருங்க, மற்ற மாநிலங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப இப்படி நீங்க போனீங்கன்னா, அந்த மக்களுடைய வந்து அந்த கலாச்சாரத்தையும் நம்ம பார்க்கணும்.
இப்போ இங்கே நம்ம வளர்ந்த நகரங்கள், அது மும்பையாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், இங்கே அதாவது நான் சொல்கிறது தமிழ்நாடாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், நீங்கள் மற்ற ஸ்டேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் சினிமாவே வளர்ச்சி அடையாத பல மாநிலங்கள் இருக்குது. புரியுதா சொல்கிறது? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ கூட நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த சினிமாலாம் எப்போ வந்து இங்கே தமிழ் சினிமா மாதிரியோ அல்லது இங்கே இப்போ இருக்கிற பாலிவுட் சினிமா மாதிரி எப்போ மாறப்போகுது அப்படின்னு இருக்குது. அதனால் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு மக்களுடைய கலாச்சாரம், மக்களுடைய பல பேருக்கு பல மாநிலங்களில் சினிமா தான் பொழுதுபோக்கே. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையும் இப்போ அப்படி தான். சினிமா தான் பொழுதுபோக்கு. சினிமா விட்டிங்கன்னா அடுத்தது பீச். இதுதான் இங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா விட்டா பீச். இதுதான் பொழுதுபோக்கு. வேறு எந்த பொழுதுபோக்கு கிடையாது. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் அப்படி கிடையாது. பொழுதுபோக்கு வேறு அம்சங்கள் இருக்கலாம். 24 மணி நேரம் இங்கே வந்து செல்ஃபோனை வந்து இங்கே நம்ம மூழ்கி இருக்கிறோம். செல்ஃபோனே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாத சில ஸ்டேட்டில் இருக்குது. குறிப்பிட்ட குக்கிராமங்கள் இன்னும் கூட இருக்குது. ஸோ அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க பாருங்கள். டிவியே இல்லாத கிராமங்கள் கூட இருக்குது சார். இன்னும் கூட இருக்குது சார். டிவி வந்து பார்த்தா எல்லாரும் வீட்லையும் டிவி இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களாம் திருவிழா மாதிரி ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறதுன்றது திருவிழா மாதிரி. சரி, நீங்க விஷயம் சொன்னீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயே வந்து நிலைமை வேற அப்படி. இங்கே ஆமாம். ஆனா இங்கே பசின்னு ஒண்ணு தானே சார். இப்போ தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லிருக்காங்க, செப்டம்பர் 1க்கு அப்புறம் புதிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாது. அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகாது. இதால வந்து தினக்கூலி வேலை செய்யறவங்க இல்லை மாட்டாங்களா? இல்லை இது வந்து முதல் கட்ட அறிவிப்பு. சரி, அதிகாரப்பூர்வமாக இப்போ தான் வந்து அறிவிச்சே இருக்கிறாங்க. நேற்று தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும்போது சொல்கிறாரு. இது நம்ம அடுத்த கட்டமாக வந்து இது ஒரு பேச்சுவார்த்தையில் சுமூகமாக வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நீயா நானான்னு பார்க்குற விஷயம் கிடையாது சார் இது. நான் தான் சொல்கிறேன். 2 பக்கம் நான் சொல்கிறேன். அந்த சைட்லேயும் வந்து கஷ்டம்தான். தியேட்டரை எப்படி ரன் பண்ண முடியும்? அதுவும் போல எஸ்ஏசி படம் மூத்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்களா இருக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். மூத்த தயாரிப்பாளர் இருக்காங்க. எஸ்ஏசி அவர்களும் அதுல இருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்றாங்களே செப்டம்பர் சார் 1 அப்படி கிடையாது. அப்புறம் நம்ம ரிலீஸ் ஆகாது. சார் இந்த இடத்துல நம்ம அப்படி வந்து குறிப்பிட்டு வந்து எஸ்ஏசின்றது ஏன்னா இப்போ ஒரு முதலமைச்சர் அப்பான்ற அந்த பார்வைக்கு போயிடுச்சு இப்போ. ஆனா ஒரு மூத்தவர் அதையும் மூத்தரா பார்க்கணும். இருக்கட்டும். ஆனால் பார்வை இப்போ எப்படின்னா முதலமைச்சருடைய அப்பாவே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த பார்வைக்கு நம்ம போகக்கூடாது. நீங்கள் இழுத்து விடுறீங்கன்னு தெரியுது எனக்கு. பட் இருந்தாலும் நான் பொதுவான கேள்வி இல்லை தான் சார் கரெக்டு. கேட்கிறேன். இல்லை இருந்தாலும் நானும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். நம்ம அப்படி பார்க்க தேவையில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மூத்த இயக்குனர் எடுத்துப்போம். இல்லை அவர் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு பிரச்சனை அது கிடையாது. இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு சுமூகமாக தான் முடிக்கணும். 2 தரப்புலையும் பிரச்சனை இருக்குது. தயாரிப்பாளருக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் சொன்னீங்க 8 வாரம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இதுக்கு ஓடிடி ரிலீஸ் பண்ண சொன்னால் அவங்க நிலைமை என்னன்னு பாருங்கள். ஏன்னா சப்போஸ் வாங்க வரலன்னா என்ன ஆகும்? ரெண்டாவது இங்கே எல்லா படத்துக்கும் உத்தரவாதம் இருக்கா தியேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை படத்தை என்ன ஏதுன்னு பார்த்து தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறீங்களா என்ன? சார், அது மாதிரி தயாரிப்பாளர் அப்படியே கூட இன்னொரு 2 தான் விஷயத்தையும் இருக்குது சார். சொல்றாங்க. 2 இப்போ நான் கேட்குறேன். 2 ஷோ ஓடுது சார். இப்போ மகுடம் படம் எடுத்துங்க, விஷாலை எடுத்துங்க. என்ன சொல்லுங்க? விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து மகுடம் படத்தில் வந்து அவர் தான் சொந்த தயாரிப்புன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணார். ரைட், ஓகே. டைரக்டரும் அவர் தான். ஆமாம், எல்லாம் வந்தார். டைரக்டர் அவர் எல்லாம் வந்தார் வச்சுங்க. அது பெரிய டிசாஸ்டர். எழுந்துக்க முடியாத விழுந்துச்சு. 2 இப்போ நான் கேட்குறேன், ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல, ஓட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு 4 நாளைக்கு தான் ஓடட்டுமே. ஆனால் 3வது ஷோவே தூக்கிட்டாங்க சில தேட்டரில். மறுநாள் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. சில கஷ்டப்பட்டு ஒரு ஷோ ஓட்டினாங்க, 2வது நாள் தூக்கிட்டாங்க. எல்லா தேட்டரும் 2 நாளில் தூக்கிட்டாங்க சார். பெரிய ஸ்டார் தானே சார் அவர். விஷால் பெரிய ஸ்டார் தானே ஆமா. இல்லையா? அவர் என்ன தளபதி? புரட்சி தளபதி. புரட்சி தளபதிக்கே நிலைமை அப்படிதான். தூக்கிட்டாங்க. 2 நாள் கூட ஓடல சார். 2 ஷோலேருந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க, அந்த 8 அந்த மாதிரி படங்கள் ஓடிடில தான் அவங்க லாபம் இருங்க வரும். சார். இப்போ அந்த 8 வார கண்டிஷன் அவருக்கு பொருந்துமான்னு கேட்குறேன். பொருந்தாது சார். அந்த மாதிரி தயாரிப்பாளர் இப்போ என்ன சொல்லுங்க? அப்போ அவருக்கு வருமே. அப்போ அவருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பீங்களா சார்? நீங்கள் அந்த தேட்டரில் ஓடல சார், நீங்கள் எடுத்துமே இங்கே வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடியில் இப்போ ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா மகுடத்துக்கு என்ன நீங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பா வந்து குறைச்சு முதல்ல வாங்குவாங்களான்னு சந்தேகம் முதல்ல. இல்லைன்னா அடிமாட்டு விலைக்கு இப்போ வாங்க. புரியுதுங்களா? அப்போ இதில் வந்து தயாரிப்பாளருடைய அவருடைய வந்து இந்த இடத்துல அவருடைய டெசிஷன் தான் சார். அவர் தனி தொழில் சார். இது நீங்கள் தேட்டர் வந்து தனி தொழில். நீங்கள் தேட்டர் மட்டும் நீங்கள் தேட்டர் மட்டும் தனியாக வச்சுருக்கிறீங்க. பெரிய காம்ப்ளெக்ஸ் தானே கொண்டு போய் தேட்டர் வைக்கிறீங்க, பெரிய மாலில். சரி, இன்னொரு கேள்வி சார். இப்போ நீங்கள் மாலுக்கு போனோம்னா மால் இல்லாமல் போக முடியாது. மாலுக்கு நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்கன்னு வச்சுங்க, வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20% நல்லா புரிஞ்சுங்க, 20% மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலுக்கு போயிட்டு அப்படியே வந்து படமும் பார்க்க போகலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் போகலாம். 80% வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு போனவங்க அப்படியே மாலுக்கு போகிறாங்க. இப்போ மாலில் வியாபாரம் அதிகமாக, தேட்டரில் வியாபாரம் அதிகமாக? நீங்கள் சொல்லுங்கள். தேட்டரை தனியாக வைக்கணுமா இல்லையா சார்? ஆமாம். தேட்டர் சிங்கிள் தேட்டர், டபுள் தேட்டர் தனியாக கொண்டு வச்சுங்க சார். நீங்கள் ட்ரிபிள் தேட்டர் கூட தனியாக வச்சுங்க. ஆனால் நீங்கள் அங்கே மால்னு வைக்கும்போது மாலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல, இந்த விஆர் மால், அந்த மால், இந்த மால்லாம் இருக்குது, மாலில் கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல. அந்த மாலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 20% தான் சார் வந்து 20% இல்லை 10% தான் சார் வந்து மாலுக்கு போயிட்டு அப்படியே வந்து தேட்டருக்கு போகிறோம்.
ஓகே சார். தியேட்டருக்கு இவ்வளவு போனவன் பிரச்சனைகள் இருக்கு தியேட்டருக்கு சார். போறவன் தான் நான் செய்றேன் வரும்போது மாலுக்கு போறேன். அதனால என்ன ஆகுது சொல்லுங்க? என்ன ஆகுது? ரூ. 1000 போக மாட்டேங்குது. ரூ. 5000 ஆயிடுது. புரியுதா சொல்றது? அதான் சார். இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பொதுவான கருத்து என்ன சொன்னா, இப்ப இந்த பிரச்சனை வந்து தயாரிப்பாளர்களும் சரி, ம். திரையரங்க உரிமையாளர்களும் சரி பேசியிருந்தா வேலைக்காகாது. அரசு தலையிடும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஆனா இப்ப இந்த சங்கத்திலே வந்து எஸ்.ஏ.சி அவர்கள் இருக்கா, அவங்க மகன் தான் இப்ப வந்து சிஎம் அவர்கள் இருக்காரு. ம். இது வந்து அரசு தலையீடு தான் சரியாகும்னு சொல்றாரு. ஆனா இன்னும் அரசு தலையிடாம இருக்குங்களே இது இல்ல அது ஒரு பிரச்சனை முட்டும்போது அது தலையிடுவாங்க சார். பஞ்சாயத்துக்கு போறது தானே இது. ம். பஞ்சாயத்துக்கு போறது தான். புரியுதா சொல்றது? பஞ்சாயத்து தாண்டி இது வந்து நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட போகும். இதான் சாதாரண விஷயம் அரசு கிடையாது. தலையிட்ட பிரச்சனை சார், முடிச்சிடுறாங்க அது சார். தலையிட்ட- நிறைய பேர் நஷ்டம் அடைறாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார். நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க நீங்க. நஷ்டம் யாரும் அப்படி அடையலன்றீங்களா? கிடையாது சார். நான் சொல்றேன் 2 தரப்புலயும் இருக்கு சார்ன்ற பிரச்சனை. நான் சொல்றது புரியல உங்களுக்கு. ம். அரசு தலையிட்டா முடிச்சிடும்னீங்கல்ல. அரசெல்லாம் ஒண்ணும் தலையிட முடியாது. அப்படியே தலையிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்சாயத்துக்கு போலாமே தவிர, நீங்க வந்து ஆர்டர்ஸ்லாம் போட முடியாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு போலாம் ஆலாம். சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தலாம். அது பண்ணலாம். ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அத தாண்டி வந்து வந்து கோர்ட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றத்தில போய் நீதிமன்றம் தான் முடிவெடுக்கிறது தான் கரெக்ட்டா கடைசியா வந்து நிக்கும். அதனால வந்து இங்க 2 தரப்புலயும் பிரச்சனை இருக்கு சார். நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன்ல. தயாரிப்பாளரும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தாலிய வித்து, நகைய வித்து, அத வித்து, இத வித்து படம் எடுக்குறான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 8 வாரம் கழிச்சு நீங்க வந்து ஓடிடில போட்டுக்கன்னு சொல்றீங்க. என்ன உத்தரவாதம் ஆனா இருக்கு? அவங்க இன்னொரு பிரச்சனையும் சொல்றாங்க சார். அது நிறைய தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ம். பெரிய பெரிய நடிகர்களை வச்சு ம். அதிக சம்பளம் குடுத்து படம் எடுக்கிறதுனால, ம். சரி நான் சில டைம்ஸ் அது ஓடாம போயிருது. ம். அப்போ பெரிய பெரிய நடிகர்களுக்கு அதிக சம்பளம் குடுக்கறது ஒரு பிரச்சனை வருது. சார், முக்கியமா அந்த எஸ்.ஏ.சி அவர்களும் சொல்லியிருக்காரு. சார் இருக்கட்டும் இது ஒரு சார். ஆனா பிரச்சனையா? இந்த பெரிய நடிகர், சின்ன நடிகர்னா அதுல இந்த விஷயத்த பார்க்க முடியாது சார். இல்ல சார் ஒரு இந்த படம் பட்ஜெட் படம் இருக்கு இருக்கட்டும். அப்படின்னா, ரைட். அதிகமான சம்பளம் நடிகர்களுக்கு போயிருது. அது ஹீரோவுக்கு அதிகமா இது போயிருது. இந்த மிச்சம் படமே இல்ல எடுக்கிறோம். இந்த பிரச்சனைய கொண்டு வந்து அதுல சேர்க்கக்கூடாது. அது இல்ல, வேற தயாரிப்பாளர் பிரச்சனை. சொல்லக்கூடிய விஷயம். சார் அது வேற பிரச்சனை. ம். அது வேற பிரச்சனை. நடிகர்கள் வந்து வைக்கிறது அது காலகாலமா நடந்துட்டு இருக்குது. அது இதுலயே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க நடக்குது. சார். அதனால நான் இதுலயே சொல்றது. இருக்கட்டும். ஆனா இந்த பிரச்சனைக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. அது லிங்க் பண்ண முடியாது. புரியுதா சொல்றது? பெரிய ஸ்டார் தான். பெரிய சம்பளம் வாங்குறவர் தான் விஷாலு. 2 ஷோல ஊத்திக்கிச்சு படம். என்ன பண்ண முடியும்? அதுதான் சார் சொன்னேன். இது மாதிரி நீங்க ஆ. பெரிய பெரிய நடிகர்கள் அதிகமா சம்பளம் வாங்குனால அதுதான் சார். முடியல. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ அவர் உணர்ந்திருப்பாரு. இப்ப இதே விஷாலோட புரொடக்ஷன் இல்லாம, விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி இல்லாம வேற யாரோ ஒருத்தர் வந்து தல காஞ்சி போன ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா என்ன நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நடுவோட. அவ்வளோதான். நடுரோட்ல வந்து நிப்பாரு பிச்சை. அது மாதிரி பல தயாரிப்பாளர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து கூப்பிட்டு நாங்க வாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க படத்த தான் நான் வந்து நீங்க படம் தயாரிச்சீங்களா சார்? அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் தியேட்டர்ல ஓட்டினா வந்து கோடி கோடியா சம்பாரிச்சிருக்கிறேன். வாங்க ஒரு கட்டு வாங்கி போட்டுக்கலாம். இங்க எல்லாருக்கும் தனித்தனி வாய், தனித்தனி வயிறு இருக்கு. புரியுதா சொல்ல? ஒரு வயிறு இன்னொரு வயிற போய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தடையெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல. பல தயாரிப்பாளர் பிச்சை எடுத்துக்கிறாங்க சார் நடுரோட்ல. என்ன சார் பண்ணுவீங்க? தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் படத்த ஓட்டுனவங்க. ஓட்டி லாபம் பார்த்தவங்க. தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, தலைய துண்டு போட்டுன்னு உட்கார்ந்துருக்கு. என்ன செய்வீங்க நீங்க? அடுத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஃப்ளாப். ஸோ இதெல்லாம் வந்து உரிமை சார்ந்த விஷயம் சார். தயாரிப்பாளர்னா அவங்களுக்குள்ள உரிமை இருக்கு. பட தயாரிப்பாளர்னா அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தியேட்டர் வந்து வச்சிருக்கிறேன்னு கேட்டா, வாங்காதீங்க, ஓட்டாதீங்க. என்ன ஆகும்? இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு சார். நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தியேட்டருக்கு வரக்கூடிய மக்களுடைய வந்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான வேலை பண்ணீங்களா நீங்க முதல்ல? நானே கத்தி கத்தி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் முதல்ல கத்த ஆரம்பிச்சேன். தண்ணி பாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, காசு வாங்குறது காசு கொடுத்து வாங்குறோம் நாங்க. அலவுடு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி கிடையாது. நான் பேசின பிறகு தான் ரொம்ப வந்து ஆவேசமா நான் பேசினேன். பேசின பிறகு தான் அது வந்து அசிங்கமாச்சு. வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி வந்து வீட்ல இருந்து ஏன் கொண்டு போகக்கூடாது? தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 40 ரூ. 50 கொடுத்து வாங்கணும். இன்னைக்கு நீங்க வந்து போய் பாருங்க. பெரிய மால், பெரிய பெரிய தியேட்டர்ல போய் பாருங்க. அங்க இருக்க கூல் ட்ரிங்க்ஸோட ரேட்ட பாருங்க. ஒரு புடி தான். எது? அந்த மக்காச்சோளம். எது? பாப்கார்ன் ஒரு புடி தான். அத வந்து டப்பால போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்க. ஒரு பன் என்ன ரேட்டுன்னு பாருங்க. ரூ. 250 ஒரு பன்னு பார்த்துருக்கீங்களா சார் நீங்க? நம்ம ஊர் பேக்கரியில நாயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 பைசா ரூ. 1 கொடுப்பாரு அத. அத ரூ. 250 விக்கிறான் தியேட்டர்ல. என்ன சொல்றீங்க நீங்க? சார் இந்த இருங்க. பிரச்சனை ஏன் இல்ல, இந்த பிரச்சனை இருங்க. இல்ல, இதெல்லாம் இந்த வந்து பிரச்சனை. இருங்க. இதெல்லாம் நீங்க வந்து தியேட்டர் மக்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கு இலகுவாக்கணும் சார் நீங்க. தியேட்டருக்கு வர வைக்கணும் மக்கள. ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கணும். ரூ. 500 செலவு பண்ணியா 5 பேர் நாங்க போய் படம் பார்த்தியான்னு இருக்கா இன்னைக்கு? கிடையாது. ரூ. 1000 வைக்கணும். நீங்க தியேட்டர்ல வந்து சிட்டில இன்னைக்கு ஒரு தியேட்டர் போனா 2 பேர் 3 பேர் போனாலே ரூ. 1000 வைக்கணும். அப்படி ஆயிடுச்சு அங்க. முன்னாடிலாம் வந்து அந்த இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாப்பிடலாம்னு நமக்கு தோணும். அங்க அப்படி எட்டி பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரேட் எல்லாம். நீங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா வரணும் சார். சரி, ஓகே சார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ இந்த பிரச்சனையில தயாரிப்பாளர்கள் எந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க? முக்கியமா வந்து எஸ்.ஏ.சி அவர் என்ன சொல்றாரு சார்? ம். இப்போ ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் அதெல்லாம் நான் கேட்கிறேன் சார். ம். தயாரிப்பாளர் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க?
முக்கியமா எஸ்எஸ்சி அவர்கள் போன்ற மூத்த தயாரிப்பாளர் இயக்குனர் என்ன சொல்றாங்க? நீங்க திருப்பி எஸ்எஸ்சி இல்ல சார், மூத்த அந்த ஒரு உங்களுக்கு என்ன வார்த்தை பிரச்சனை பாருங்க, மூத்த பாருங்க, தயாரிப்பாளர், அதெல்லாம் கிடையாது. மூத்த நீங்க இயக்குனர். பாருங்க, மூத்த இயக்குனர், மூத்த தயாரிப்பாளர். ஏன் அவரை பிடிச்சி இழுக்கிறீங்க சரி, நீங்க? தயாரிப்பாளர் என்ன ஸ்டாண்ட் இருக்காங்க? இந்த கதையெல்லாம் வேணாம். அவரை விடுங்க, நீங்க எஸ்எஸ்சியை விடுங்க சார். சரி, தயாரிப்பாளர் அவரு என்ன நினைக்க- இப்ப என்ன ஸ்டாண்ட் இருக்காங்க சொல்லுங்க. எல்லா தயாரிப்பாளரும் இப்ப அவங்க என்ன ஸ்டாண்ட் எனக்கு தெரியாது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இனிமே தானே தெரியும். இன்னும் நாட்கள் இருக்குல்ல. இனிமேல் டேட் நெருங்கும் போது பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன நிலைப்பாடு? நான் பொதுவான நிலைப்பாடு சொல்லிட்டேன். இந்த 2 சைடு என்ன சிக்கல் இருக்குன்றத சொல்லிட்டேன். 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் இதுக்கு நடுவுல ஒரு இங்க தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் தியேட்டர் உரிமையாளர், நடுவுல டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்களுக்குள்ள பேசணும். பேசி ஒரு சுமூகமான ஒரு நிலையை எட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இது வளர்ச்சியை தடுக்க முடியாது சார். இதெல்லாம் இப்போ நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஓடிடி இதெல்லாம் வளர்ச்சி தடுக்க முடியாது. சரி. வெப் சீரிஸ் இப்போ நிறைய வெப் சீரிஸ் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு அது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொட்டியாச்சு சார். கொண்டு போயிட்டு மக்கள் செலக்ட் பண்ணி பார்க்குற இடத்துல இருக்கிறாங்க. சரி, திடீர்னு நான் பார்க்குற ஒரு சரி. 10 நிமிஷம் 14 நாள்லாம் உடனே மாறிடுறேன். இது அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் படா அப்படின்னு, அதில் இப்படி வா, இங்கே வா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஜியோ ஹாட்ஸ்டார் போயிடு, இல்லை அங்கேருந்து அமேசான் வா, இப்படி வா. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி போய் நீங்கள் இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறீங்க. நான் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சினிமான்றது அவ்வளோ பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் எவ்வளோ காதல் மலர்ந்துருக்கு தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை? ஒரு இறுக்கமாக இருக்கா இல்லையா? அப்போ காரணம் ஒண்ணு இருக்குன்னா, புரிஞ்சுக்கலாம், இந்த ரெண்டு சார், தரப்பும் காதலன் காதலி கூட பேசலாமா? பார்த்தீங்கன்னா நல்லா சார். இன்னைக்கு சரி. ஒரு 15,000 சம்பளம் வாங்குறாங்க. 20,000 40,000 சம்பளம் வாங்கினா 4 சினிமா போனாங்கன்னா அவங்க நிலைமை என்னாச்சுன்னு பாருங்க. பட்ஜெட் இடிக்கும். அப்ப ஏன்னா இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது 2 தரப்பும் ம். அவங்க அமர்ந்து பேசினா மட்டும்தான் பிரச்சனை ஆமா, முடியும். 2 தரப்புல 3 தரப்பு. விநியோகஸ்தர்களும் சரி. ஆமா, விநியோகம் சார். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். அழகழகாய் பாத்திரங்கள் என் மனதை கவர்கிறதே. என் சமையலறை என் பெருமை. விசிஆர் மெட்டல்ஸ் தேர்வீதி சேலம்.